அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் மனசுலாவிய வானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் கனடாவில் வசிக்கும் எழுத்தாளர் பானா ஸ்ரீஸ்கந்தன் எழுதிய எங்களூர் ஐயனார் என்ற அனுபவ கட்டுரை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலி தொகுப்பில் உதவிய நீரா சுரேஷ், நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் எங்களூர் ஐயனார் அனுபவ கட்டுரை கனடாவில் வெளிவரும் தமிழர் தகவல் மார்ச் 2024 இதழில் வெளிவந்துள்ளது. தமிழர் தகவல் மார்ச் 2024. ஞாபகம் துளிர்க்கிறதே. எங்களூர் ஐயனார். எழுதியவர் பானா ஸ்ரீஸ்கந்தன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. சிவராத்திரி என்றாலே எனக்கும் என் சிறுவயது நண்பர்களுக்கும் உடனடியாக ஞாபகத்துக்கு வருவது எங்களூர் ஐயனார் கோயில். 50 வருடங்களுக்கு மேலாகியும் அந்த இரவுகளை மீட்டி பார்க்கும் போது மனம் குதூகலிக்கிறது. எனது ஊரான அரியாலை பரப்பளவில் பெரிய பிரதேசம். நாயன்மார்கட்டு, நல்லூர், கச்சேரி, சுண்டுக்குழி, கொழும்புத்துறை என்பன எங்களை சுற்றியுள்ளன. அரியாலையின் கிழக்கு பகுதி அந்நாளில் பெரிதும் அறியப்படாத இடமாக இருந்தது. கண்டி வீதியில் செம்மணியை அண்மித்து கிழக்கு பக்கமாக உள்ள வீதி கிழக்கு அரியாலியை ஊடறுத்து செல்கிறது. ஏறத்தாழ 6 மைல் நீளமான இந்த வீதியால் செல்லும் போது ஒரு பக்கம் வயல்வெளிகளும் மறுபக்கம் தென்னந்தோட்டங்களுமாக பார்ப்பதற்கு ரம்யமாக இருக்கும். இத்தோட்டங்கள் கடலை தொட்ட வண்ணம் உள்ளன. இந்த வீதி முடிந்து 2 மைல்கள் நடந்தால் பெருங்கடலை தொட்டிருக்கும் மண்முனை வரும். கடலின் மறுபக்கம் கௌதாரி முனை, பூநகரி பிரதேசத்துக்குரியது. குடாநாட்டுக்கும் பூநகரிக்கும் மிகவும் கிட்டிய பாதையாக இது இருந்ததால் அரியாலை முனைக்கும் கௌதாரி முனைக்கும் இடையே பாலம் அமைக்கும் திட்டம் ஒன்று இருந்தது. எனினும் அப்போதைய அரசாங்க அதிபர் கேரதீவு ஊடாக அதனை மாற்றிவிட்டார். விடுதலை புலிகள் பூநகரி இராணுவம் மீதான தவளைப்பாய்ச்சல் தாக்குதலுக்கு இந்த வீதியையும் கடலையும் பாவித்தமை நினைவு கொள்ளத்தக்கது. இந்த நீண்ட வீதியின் தொடக்கத்திலும் முடிவிலும் குடியிருப்புகள் இருந்ததால் காலையும் மாலையுமாக 2 தடவைகள் ஈபோசா பஸ் வண்டி வந்து போனது. இந்த வண்டியை மாம்பழத்தார் என்ற ஊரவர் செலுத்தினார். வீதியின் பாதி வழியில் கடலை இணைத்தபடி இவருக்கு காணி இருந்தது. இந்த மாம்பழத்தார் வளவில்தான் எங்கள் ஐயனார் குடிகொண்டிருந்தார். சீமெந்திலான சிறிய மூலஸ்தானம் மட்டுமே எங்களது பிரபலமான ஐயனார் கோயில். 5 பேர் குளித்தால் தண்ணீர் தீர்ந்துவிடும். அளவான மிகச்சிறிய கிணறு அருகே இருந்தது. கோயிலில் நின்று பார்த்தால் எங்கும் மணற்கும்பல்கள் மலை போல் தெரியும். கோயிலின் முன்பக்கம் இருந்த மலை 100 அடிக்கு மேல் உயர்ந்து நின்றது. அதற்கு சீனி மலை என்று பெயர். வெள்ளை சீனி போல அழகாக இருந்தது. கால் வைக்கும் இடமெல்லாம் ஈச்ச மரங்களும் நாவல் மரங்களுமாக காடு போல் காட்சி. சிவராத்திரி என்றால் நடன நிகழ்ச்சிகள், பாட்டு கச்சேரிகள், வான வேடிக்கை, பக்தி படங்கள் பார்த்தல் என்று எமது இரவு கழிவதில்லை. பஸ் எடுத்து திருக்கேதீஸ்வரம் போகிற அளவுக்கு வசதிகளும் இருக்கவில்லை. எங்களுக்கு எல்லாமே ஐயனார் கோயில்தான். மாம்பழத்தாரும் அவரது நண்பரான எனது பெரியப்பாவும் சேர்ந்து சிவராத்திரியை ஐயனாரில் சிறப்பாக செய்தார்கள். ஒரு மாலை பொழுதில் அரிசி மூடைகள், மரக்கறிகள், கிடாரங்களோடு எங்களையும் ஏற்றிக்கொண்டு செல்லையாவின் டிராக்டர் ஐயனாருக்கு புறப்படும். பிரதான வீதியிலிருந்து கோயிலுக்கு செல்ல பாதை இல்லை. முன் பட்டைகளை கிழித்து கொண்டு ஒரு குத்து மதிப்பில் டிராக்டர் போகும். அந்நாளில் நாங்கள் மேற்கொண்ட ஒரே ஒரு உல்லாச பயணம் அதுவே. அந்த மகிழ்ச்சிகரமான நாளுக்காக மாத கணக்கில் நாங்கள் காத்திருப்போம். இரவிரவாக அடுத்த நாள் அன்னதானத்துக்காக சமையல் நடக்கும். விறகுகளும் தென்னம்பாளைகளும் சேர்ப்பது எங்கள் வேலை. பாம்பிருக்கும் கவனம்,
என்பார்கள். எவ்வளவு பெற்றைகளுக்குள்ளால் நடந்து திரிந்திருப்போம். எவரையும் பாம்பு தீண்டியதில்லை. அதன் பிறகு காலை அன்னதானத்துக்கே கோயில் பக்கம் வருவோம். காடு, மண்மலை, கடல் என்று சுற்றுவோம். பட்டுப்போன வடலிகளை கொளுத்துவோம். அது நெருப்பு துகள்களை கக்கியபடி வான வேடிக்கைகள் காட்டும். அந்த வெளிச்சத்தில் கோயில் அழகாக இருக்கும். சீனிமலையின் உச்சியில் நின்றால் கடலும் கடலுக்கு அப்பாலுள்ள வெட்டுக்காடு, பூநகரி பகுதியும் வடிவாக தெரியும். வெட்டுக்காட்டிலும் எங்கள் பரம்பரை இருந்தது. அவர்கள் அங்கிருந்து வள்ளத்தில் தென்னூலைகள் கொண்டு வந்து வியாபாரம் செய்தார்கள். இரவு சாப்பிடுவதற்கு எதனையும் எடுத்துச் சென்றோமா என்பது நினைவில் இல்லை. ஆனால் பக்கத்து தோட்டங்களில் உள்ள பனம் பாத்திகளில் இருந்து பனங்கிழங்குகளை பிடுங்கி சுட்டு சாப்பிட்டது நன்றாக நினைவில் உள்ளது. கூடவே கடற்கரையில் பிடித்து வந்த சிறு நண்டுகளையும் சுட்டு உண்போம். சுவையாக இருக்கும். கள்ள இளநீரும் நொங்கும் தாராளமாக கிடைத்தன. வழிநடுகிலும் காணப்பட்ட ஈச்சம்பழங்களும் நாவற்பழங்களும் எமக்கு விருந்தாகின. இதைவிட முக்கியமான விடயம் இருக்கிறது. அது சிகரெட் புகைத்தல். யாழ் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் இருந்த யாழ் ஐக்கிய வியாபார சங்கத்தில் சிகரெட் மெலிவு. சிறுக சிறுக காசு சேர்த்து அங்கு கணக்காளராக வேலை செய்த அருளம்பலம் மாமாவுக்கு தெரியாமல் வாங்கி வந்த மெட்டகோன் சிகரெட்டை சீனிமலையின் மறுபக்கத்தில் மறைவாக நின்று ஊதி தள்ளுவது அலாதியான இன்பம். இவ்வாறு களவு, புலாலுண்ணல், புகைத்தல் என்ற மகா பாவங்களுடன் கழியும் எமது சிவராத்திரி. காலை கடற்குளிப்புடனும் அன்னதானத்துடனும் முடிவுக்கு வரும். பிரதான வீதிக்கு அப்பால் இருந்த தனங்கிழப்பு பகுதியில் இருந்தும் மக்கள் வந்து அன்னதானத்தில் கலந்து கொண்டார்கள். எமது பின்னிய நாட்களில் ஆலயத்துக்கு சிறிய மணி மண்டபமும் கோயில் மணியும் அமைக்கப்பட்டன. கோயிலை சுற்றி பூம்புகார் என்ற குடியேற்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு மக்கள் குடியேற்றப்பட்டனர். 1993 நவம்பரில் நடந்த பூநகரி இராணுவ முகாம் தாக்குதலுக்கு எமது ஊரவரான பானு தலைமை தாங்கினார். இத்தாக்குதலை அடுத்து கிழக்கு அரியாலை வீதி மூடப்பட்டது. வீதியின் இருமருங்கும் இராணுவம் நிலை கொண்டிருந்தது. வயல்வெளிகளில் மனித உடல்கள் வீசப்பட்டன. ஷெல்கள் மரங்களை சீவிச் சென்றன. எங்களூர் காவல் தெய்வம் ஐயனாருக்கு என்ன நடந்தது என்பது நீண்ட நாட்களாக தெரியாமல் இருந்தது. சில வருடங்களுக்கு முன் ஐயனாரை சென்று பார்த்தேன். காடுகள் இல்லை. சுற்றியிருந்த மண் மலைகளை காணவில்லை. மலைகள் இருந்த இடம் பள்ளமாகி தண்ணீர் தேங்கி நின்றது. இப்பவும் கோயிலில் சிவராத்திரி நடக்கிறதா? விழாவுக்கு தனங்கிழப்பு மக்கள் வருகிறார்களா? வெட்டுக்காட்டு பகுதியில் இன்னமும் எமது பரம்பரை வாழ்கிறதா? எதையும் அறிய முடியவில்லை. நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டது அனுபவக் கட்டுரை. எங்களூர் ஐயனார். உரைச்சித்திரம். எழுதியவர் பானா சுரேஸ்கந்தன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.